கொடைக்கானல் மலை கிராமங்களில் காய்கறிகளின் விலை உயர்ந்து வரக்கூடிய நிலையில் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகர் பகுதிகளில் சுற்றுலா பிரதான தொழிலாக இருந்து வரக்கூடிய நிலையில் கொடைக்கானலை சுற்றி ஏராளமான மலை கிராமங்கள் உள்ளன. குறிப்பாக மேல்மலை கிராமங்களாக இருக்கக்கூடிய பூண்டி, மன்னவனூர், பூம்பாறை, வில்பட்டி உள்ளிட்ட பல்வேறு மலை கிராமங்களில் விவசாயமே பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. இந்நிலையில் கொடைக்கானல் மலை காய்கறிகளுக்கு மார்க்கெட்டுகளில் எப்பொழுதுமே ஒரு தாக்கம் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது மலை காய்கறிகள் விலை ஏற்றம் கண்டுள்ளது. இந்நிலையில் உருளைக்கிழங்கு 40 ரூபாய் விற்று வந்த நிலையில் தற்போது 60 முதல் 70 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. முட்டைக்கோஸ் விலை 20 ரூபாய் வரை விற்று வந்த நிலையில் தற்போது 40 ரூபாயை எட்டியிருக்கிறது. இந்நிலையில் அவ்வப்போது மழை பெய்து வருவதால் மலை காய்கறிகளுக்கு நல்ல விலை இருந்தாலும் விளைச்சல் பெரும்பாலான பகுதிகளில் இல்லை என்றும் விவசாயிகள் கவலையடைந்து வருகின்றனர். குடியாத்தம் அருகே கிராமத்திற்குள் உலாவரும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க கோரி பொதுமக்கள் வனத்துறை அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ராமாலை காந்தி கணவாய் கிராமத்தில் கடந்த 3 நாட்களாக சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாகவும் அந்த சிறுத்தை இரவு நேரங்களில் கிராமத்திற்குள் உலா வருவதும் மேய்ச்சலுக்கு செல்லும் மாடுகளையும் தாக்கி வருவதாக சிறுத்தையின் வீடியோவையும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். இந்நிலையில் சிறுத்தை கிராமம் அருகே உள்ள மலைப்புதருக்குள் உரும்பும் சத்தம் கேட்பதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனால் மனிதர்களை தாக்குவதற்கு முன் அதனை கூண்டு வைத்து பிடிக்கும்படி குடியாத்தம் வனத்துறையினருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனால் இதுவரை சிறுத்தை பிடிப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் பொதுமக்கள் குடியாத்தம் வனத்துறை அலுவலகம் முன் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் விரைந்து சிறுத்தையை பிடிப்பதாக உறுதியளித்த பின் அனைவரும் கலைந்து சென்றனர். பழனி அருகே விவசாய நிலங்களில் புகுந்து பயிர்களை நாசம் செய்யும் காட்டு யானைகளை விரட்டுவதில் வனத்துறையினர் அலட்சியம் காட்டுவதாக கூறி தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ஆயக்குடி, கோம்பைப்பட்டி, வரதமா நதி உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் உள்ளன. இவற்றில் மா, தென்னை, கொய்யா, மக்காச்சோளம், சூரியகாந்தி உள்ளிட்ட பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக விவசாய நிலத்திற்குள் காட்டு யானைகள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் நஷ்டமடைவது மட்டுமின்றி இதுவரை 14 விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் விவசாய நிலங்களில் புகும் காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட வலியுறுத்தி விவசாயிகள் சார்பில் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. இதனால் வனத்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி பழனி கோட்டாட்சியர் அலுவலகத்தை தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் முற்றுகையிட முயன்றனர். பின்னர் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. யானைகளை விரட்டுவது குறித்து வனத்துறை தீவிர நடவடிக்கை எடுக்காவிட்டால் விரைவில் தீவிர போராட்டம் நடத்தப்படும் என கூறினர். இதையடுத்து வருகிற செவ்வாய்க்கிழமை 11ஆம் தேதி வனத்துறைக்கும் விவசாயிகளுக்கும் இடையே கோட்டாட்சியர் முன்னிலையில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விவசாயிகள் அனைவரும் கலைந்து சென்றனர். மணிமுத்தாறு மலையடிவார கிராமங்களில் சிறுத்தையின் நடமாட்டம் இருப்பதை தொடர்ந்து மோப்பநாய் உதவியுடன் வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள மணிமுத்தாறு அடிவார பகுதியில் ஆடு, மாடு போன்ற கால்நடைகளை மலையில் இருந்து வரும் சிறுத்தையானது வேட்டையாடி செல்கின்றன. இந்நிலையில் கடந்த சில நாட்களாகவே மேய்ச்சலுக்கு சென்ற ஆடுகளை வேட்டையாடியது அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மணிமுத்தாறு மலையடிவார பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்குமாறு கோரிக்கை வைத்திருந்தனர். இந்நிலையில் தற்போது வனத்துறையினர் மோப்பநாய் நெக்ஸ் உதவியுடன் சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணித்து கூண்டு வைத்து பிடிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கோடை மழையை பயன்படுத்தி மானாவாரி பயிர்கள் விதைப்பு பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தை சுற்றியுள்ள தேவதானப்பட்டி, சில்வார்பட்டி, மேல்மங்கலம் உள்ளிட்ட விவசாய நிலங்களில் 2 பகுதி நிலங்கள் மானாவாரி விவசாய நிலமாக உள்ளது. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக கோடை மழை பெய்து வந்த நிலையில் தற்பொழுது தென்மேற்கு பருவமழையும் பெய்ய துவங்கியுள்ளதால் விதைப்பு பணிகளை மானாவாரி விவசாயிகள் ஆர்வத்துடன் துவங்கியுள்ளனர். மானாவாரி விவசாயம் 50 முதல் 60 நாட்களுக்குள் மகசூல் எடுப்பதால் குறைந்த செலவில் அதிக வருவாய் கிடைக்கும் என்பதாலும் தொடர்ந்து பெய்து வரும் கோடை மழை மற்றும் தென்மேற்கு பருவமழையை பயன்படுத்தி
விதை விதைப்பு பணிகளை விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் துவக்கியுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.